சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது வாங்க பார்க்கலாம். ராஜாங்கம் அம்மாவ போலீஸ் கைது பண்ணிடக்கூடாதுன்னு தமிழ் ஒரு அதிரடி முடிவு எடுக்கிறாங்க. ஒரு பெரிய உண்மையை உடைக்கிறாங்க. அந்த உண்மை பலரோட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா உருவாக்க போகுது. வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மக்கள் கூட்டம் இன்னும் அலைமோது அமைச்சர் ராஜாங்கத்தை கைது செய்யணும்னு கோஷம் பின்ன பிளக்குது. போஸ் கூட்டத்தை இன்னும் உசுப்பேத்தி ராஜாங்கத்துக்கு எதிராக முழக்க சொல்ல அந்த நேரம் பார்த்து தமிழு அங்க வர அவங்களோட முகம் தெளிவா இருக்கு. கண்கள்ல ஒரு உறுதி தெரிய நம்ம தமிழு கூட்டத்தின் நடுவே சென்று சத்தமான குரலில் நில்லுங்கய்யா நில்லுங்க. எல்லாருக்கும் நான் ஒரு உண்மையை சொல்லணும். மக்கள் குழப்பத்தோட தமிழை பார்க்க போசு அதிர்ச்சி அடைய தமிழ் தைரியமா மக்கள் முன் நிற்க தமிழ் உணர்ச்சி பூர்வமா அதே சமயம் உறுதியாக நீங்க நினைக்கிற மாதிரி அமைச்சர் ராஜாங்கம் மாமாவுக்கும் இதுல எந்த சம்பந்தமும் இல்லைங்கய்யா. அவர் உங்க பணத்தை ஏமாத்தல. அவரு கரெக்டான மனுஷன். இந்த தவற பண்ணது எங்க அப்பா செல்லப்பாண்டி தான். உங்களோட பணத்தை ஏமாத்தினாரு. கூட்டத்துல ஒரு நிசப்தம் நிலவ பிறகு முணுமுணுப்பு எழுகிறது. போசு முகம் வெளிரி போக தமிழ் கண்கலங்காமல் பேச தமிழ் தொடர்ந்து இதுக்கு நான் சாட்சி. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும், என்ன செய்யணும் சொல்லுங்க, என்னால கண்டிப்பா திருப்பி கொடுக்க முடியும். ஊடகங்களை அதாவது மீடியாவை கூப்பிடுங்க, நீங்க தான் இதுக்கு சாட்சியா இருக்கணும். அமைச்சர் ராஜாங்க மாமா மேல எந்த தவறும் கிடையாதுங்க. எங்க அப்பா தான் இந்த மாதிரி மோசடி பண்ணிட்டாரு. கூட்டத்துல ஒருவர் சந்தேகமா என்னமா சொல்ற, நீ ஏன் ஏழை பொண்ணு, உன்னால எப்படி இவ்வளவு பணத்தை 2 மாசத்துல ரெடி பண்ண முடியும் அப்படின்னு கேட்க தமிழ் உடனே அவங்க கண்கள்ல தீர்க்கமாக அதுக்குத்தான் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒரே ஒரு 2 மாசம் மட்டும் டைம் கொடுங்கய்யா, கண்டிப்பா உங்க பணத்தை திருப்பி தந்துடுறேன். மக்கள் ஒருவரை பார்த்து கொள்ள தமிழ் நேர்மையும் உறுதியும் அவர்களை யோசிக்க வைக்க சிறிது தயக்கத்திற்கு பிறகு மக்கள் ஒத்துக்கொள்ள சரிம்மா 2 மாசம் டைம் தரோம், உன் நேர்மைக்காக இந்த வாய்ப்பை கொடுக்கிறோம். தமிழ் நன்றியோட தலையசிக்க போஸ் கோபத்தில் தன் கைகளை முறுக்க தமிழோட இந்த செயல் அவனை முழுசா அசிங்கப்படுத்திருச்சு. இந்த செய்தியை ராஜாங்கம் தன்னோட வீட்டுல பாத்தீங்கன்னா செய்திகள் வழியாக பார்த்து கொண்டிருக்க அது பற்றிய செய்திகள் ஒளிபரப்பாக திடீரென தமிழ் மக்கள் முன்னாடி உண்மையை சொல்லும் காட்சி டிவியில் ஒளிபரப்பாக உறுதியான குரல்ல அமைச்சர் ராஜாங்க மாமாவுக்கும் இதுல எந்த சம்பந்தமும் இல்லைங்கய்யா. அவர் உங்க பணத்தை ஏமாத்தல, எங்க அப்பா தான் பண்ணாரு. இதுக்கு நான் தான் சாட்சி. சேதுவும் ராஜாங்கமும் அதிர்ச்சி ஆகுறாங்க, உரைகிறாங்க. அவங்க கண்கள்ல ஆச்சரியம் தெரிய தமிழ் பணத்தை திருப்பி தர 2 மாதம் அவகாசம் கேட்டிருக்கா கேட்பதையும் பார்க்கிறாங்க. சேது நம்ப முடியாமல், அப்பா தமிழ் இப்படி பேசுறாளே, நம்ம தான் அவளை தவறா புரிஞ்சுக்கிட்டோமா. ராஜாங்க உடனே சொல்றாரு, தமிழ் நேர்மையை பார்த்து நெகிழ்ந்து போயிட்டா. ஆமாடா சேது, நம்ம தான் அவளை தவறா புரிஞ்சுக்கிட்டோம். அவ பொய் சொன்னது உண்மைதான். அவள் கர்ப்பமா இருப்பதாக சொன்னது. ஆனா இப்ப தனக்குள்ளேயே முன்முணிக்கிறாள். தமிழின் கர்ப்பம் இப்போது உண்மையாகி விட்டதுல என்பது நினைவுக்கு வருது. ஆமாடா, அது இப்போ உண்மையாகிடுச்சு. அந்த பிள்ளைய நம்ம நிச்சயமா ஏத்துக்கணும். ராஜாங்கம் கண்கள்ல ஒரு புதிய தெளிவு, ஒரு புதிய புரிதல் தெரிகிறது. ராஜாங்கம் உடனே சேதுவிடம், சேது தமிழ் ஊர் மக்கள் கிட்ட இவ்வளவு பெரிய பணத்தை 2 மாசத்துல கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கு. நாம என்ன பண்ணணும்னா அந்த பணத்தை நாமளே தமிழ் வீட்டுக்கு போய் கொடுத்துடணும். சேது ஆச்சரியமா, அப்பா. ராஜாங்கம் சற்று உணர்ச்சி வசப்பட்டு, அது மட்டும் இல்லாம தமிழையும் உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்டா. நம்ம வீட்டு வாரிசை சுமக்கிற புள்ள அது. இனி அவளை எந்த கஷ்டமும் பரவிடக்கூடாது. அவ நம்ம வீட்டு வாரிசை சுமக்கிறா. சேதுவின் கண்களில் ஒரு பெரிய நிம்மதியும் தமிழ் மீதான அன்பும் தெரிய ராஜாங்கத்தின் முகத்தில் ஒரு தெளிவும் பெருமையும் தெரிய அவர்கள் இருவரும் ஒரு உறுதியான முடிவை எடுக்கிறாங்க. இன்னொரு சீன்ல போஸ் ஒரு கடையில நின்று டிவி செய்தியில பார்த்து கொண்டிருக்கிறான். தமிழ் பேசும் காட்சிகளை பார்த்து அவனுக்கு கோபம் தலைக்கு ஏறுது. அடி பாவி, இவ என்னடானா மொத்த திட்டத்தை இங்க எடுத்துட்டா. எப்படியாவது ராஜாங்கத்தை கவிழ்க்க நினைச்சேன். ஆனா இவ என் முகத்துல கரிய பூசிட்டா. இனி நான் என்ன பண்றது கோபத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்கான்.